வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது சிவாங்கி அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி, ஆனந்தி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை பண்ணது ஆனந்தி அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் தான் வரலட்சுமி. ஆனந்தி தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதை வழியாக என்ன விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க, யாரை கொலை பண்ணாங்க அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஒரு பயங்கர பரபரப்பான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் பார்க்க போகிறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப்லாம் கொடுத்துட்டு டக்குன்னு ஒரு சீரியல் மோட்குள்ளே போனாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ரொம்ப அவுடேட்டடான ஒரு சீரியல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்து வச்சுருந்தாங்க. சத்யபாமா அப்படின்ற ஒரு பெண் குடும்ப பாரத்தையும் சுமக்கிறா, வேலை பழுவையும் தாங்குறா, ஒரு பயங்கரமான தியாகியாக வாழ்கிறா அப்படின்ற ரேஞ்சுக்கு அவளுக்கு ஒரு பில்டப் கொடுத்துருப்பாங்க. சரி, அதையாவது அட்லீஸ்ட் சீன் வழியாக காட்டியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. வெறும் ஃபோன் கான்வர்சேஷன் வழியாகவே இது எல்லாத்தையும் கன்வே பண்ணியிருக்காங்க. ஃபோன் கான்வர்சேஷன் வழியாக கன்வே பண்ணுறதுங்கிறது புதுமையான முயற்சியாக இருக்கலாம். பட் அது எப்படி இருக்கணும், கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும்ல. அதாவது ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, அது வழியாக நமக்கு ஒரு கதை வரணும். இதில் எப்படி இருக்குன்னா ரெண்டு பேர் பேசிக்கிறது அப்படின்றது சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டே இருப்பாங்க, நமக்கு ஏதோ சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இதில் வில்லன் கேரக்டராக வரக்கூடிய கிரண் அப்படின்ற ஒரு நபர், அந்த நபர் யார் அப்படின்றத டுவர்ட்ஸ் தி எண்ட் காட்டுவாங்க. பட் அந்த நபர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பயங்கர செயற்கைத்தனமான ஒரு வில்லனிசமாக இருந்துச்சு. அதாவது மீ டூ அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. ஸோ இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கதைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு சப்ளாட், அதாவது ஹீரோயினோட அம்மா அப்பா வந்து மலை வெள்ளத்தில் மாட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணுறாங்களாமா. சுத்தமாக பரபரப்பும் வரல, ஒன்றும் வரல, எரிச்சலாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சாலும் பார்க்க முடியல, அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.